நண்பர்களே, எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பற்றி காண்போம். மேற்கு ஆசியாவின் போர் பதற்றம் சிறிதளவு தணிந்திருக்கிறது. அமெரிக்க தலையீடு காரணமாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன் காரணமாக கடந்த 13 மாதங்களுக்கும் மேலாக இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்று வந்த மோதல் இடைக்கால முடிவுக்கு வந்திருக்கிறது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா லெபனானில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகள் வலுவாக உள்ளன. இத்தகைய போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி அடுத்த 2 மாதங்களில் தனது நிலப்பகுதியை லெபனான் நாட்டு இராணுவம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். லெபனான் நாட்டில் உள்ள தனது படைகளை இஸ்ரேல் படிப்படியாக விலக்கிக் கொள்ள வேண்டும். இரு நாட்டு குடிமக்களும் விரைவில் தங்கள் வசிப்பிடங்களுக்கு பாதுகாப்பாக திரும்பி தங்கள் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்கலாம் என்பதை ஒப்பந்தத்தின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஆகும். பாலஸ்தீனத்தின் காசா முனையை ஆட்சி செய்து வந்த ஹமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேலில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடத்திய தாக்குதல் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தரை, கடல், வான் வழியாக ஹமாஸ் படையினர் தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுக்குள் புகுந்து சுமார் 1200 பேரை சுட்டுக் கொன்றனர். 200க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா முனைப்பகுதி தரைமட்டமாகிவிட்டது. இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் இதுவரை 44,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். லட்சக்கணக்கானோர் வசிப்பிடங்களை இழந்து உள்நாட்டிலேயே அகதிகளாக உள்ளனர். காசாவில் ஹமாஸும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லாவும் ஈரானின் ஆதரவு பெற்றவை ஆகும். இஸ்ரேலுக்கு எதிரான செயல்பாடுகளுக்காக அந்த அமைப்புகளுக்கு ஈரான் ஆயுத உதவியை செய்து வருவதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த பின்னணியில் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா களமிறங்கியதுதான் போரை விரிவுபடுத்தியது. ஹிஸ்புல்லா அமைப்பினரை ஒடுக்கும் வகையில் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது மேற்கு ஆசியாவில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இஸ்ரேலின் ட்ரோன் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதும் இரு தரப்பினருக்குமான போர் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நடக்கவில்லை. பதிலடியாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வந்தனர். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இஸ்ரேல் வைத்த குறியில் குடியிருப்புகள், அரசு கட்டடங்களும் தப்பவில்லை. 1,00,000 வீடுகள் உள்பட சேதமடைந்த சொத்துகளின் மதிப்பு $850 கோடி ஆகும். தனது பதவி காலம் நிறைவடையும் நிலையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஏற்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் அடுத்த அதிபர் டொனால்டு டிரம்புக்கு இந்த பெருமை சென்றடையக்கூடாது என்கிற பைடனின் எண்ணமும் இந்த போர் நிறுத்த முயற்சிக்கு பின்னணியில் இருப்பதை ஒதுக்கிவிட முடியாது. காசாவிலும் இது போன்ற போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா வழிகோல வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.